டேஸ்டியான பாஸ்தா வெஜிடபிள் ஆட் பண்ணி குயிக்காக பண்ண முடியுமா? சூப்பராக பண்ணலாம். வாங்க எப்படி பண்ணுறது பார்க்கலாம். ஃபஸ்ட்டு ஒரு 10 பல்லு பூண்டை பொடியாக கட் பண்ணி வச்சுக்கலாம். குக்கரில் 2 ஸ்பூன் ஆயில் ஆட் பண்ணிக்கலாம். பொடியாக கட் பண்ணி வச்ச பூண்டை நல்லா போட்டு வதக்கிக்கலாம். ஒரு கையளவு ஆனியன் எடுத்துக்கலாம், ஒரு கையளவு தக்காளி எடுத்துக்கலாம், ஒரு கையளவு சோளம் எடுத்துக்கலாம். அதை நல்லாவே வதக்கிக்கலாம். உங்களோட ஃபேவரட் வெஜிடபிள் என்னவோ நீங்கள் அதை ஆட் பண்ணிக்கோங்க. நான் கேரட்டும் கேப்சிகமும் ஆட் பண்ணிவிட்டேன். 1 ஸ்பூன் சில்லி பவுடர், 1 ஸ்பூன் பாஸ்தா சீசரிங், 1 ஸ்பூன் சில்லி ஃப்ளேக்ஸ், கொஞ்சமாக சால்ட்டு, இது எல்லாமே ஆட் பண்ணிவிட்டேன். கொஞ்சமாக டொமேட்டோ கெச்சப் ஆட் பண்ணிவிட்டேன். இது நல்லாவே வதக்கி விட்டுட்டேன். ஒரு கப் அளவு பாஸ்தா, வேக வைக்காத பாஸ்தா அதில் போட்டு நல்லாவே வதக்கி விட்டுக்கலாம். எந்த கப்பில் நம்ம மெஷர்மெண்ட் எடுத்தோமோ அதே கப்பில் 3/4 அளவு தண்ணி எடுத்து ஊற்றி வதக்கி விட்டுக்கலாம். ஃபைனலாக சீஸ் வச்சு குக்கரில் மூடி போட்டு விசில் வச்சுக்கலாம். 2 விசில் எடுத்துகிட்டு இறக்கணுன்னா சூப்பரான பாஸ்தா ரெடி. நாம் எப்போவுமே பாயில் பண்ணி தான் பாஸ்தா செய்வோம். அதில் பார்த்தீங்கன்னா மசாலாலாம் பிளெண்டாக இருக்காது. நீங்கள் இப்படி ட்ரை பண்ணி பாருங்கள். சூப்பரான பாஸ்தா ரெடியாக இருக்கும். நீங்கள் ட்ரை பண்ணி பாருங்கள். உங்களோட ஃபீட்பேக்கை கமெண்ட் பண்ணுங்கள். அன்டில் தென் பை ஃப்ரம் உமா. பாய். இன்னொரு வீடியோவில் நான் உங்களை மீட் பண்ணுறேன்.